ஹalleluya. குட் மார்னிங். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். நம்முடைய ஆண்டவர் நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து பிசாசை தோற்கடித்து அவன் தலையை நசுக்கி பாதாளத்தை ஜெயித்து மரணத்தை வென்றவராய் எழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்கிற நாள். வாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கு முன்பு ஒரு சிறிய தியானம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறையும் உம்முடைய மகத்துவத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாரு நினைக்கிறீங்க நீங்க ஏசு ஆண்டவரே? என்ன நினைக்கிறீங்க ஏசு ஆண்டவரே? இஷ்டம் போல பேசுறாங்கல்ல மனுஷங்க. விசுவாசிங்க கூட இஷ்டம் போல கோபம் வரும்போது தேவனை தூஷிக்கிறாங்கல்ல, தேவனை சந்தேகிக்கிறாங்கல்ல, ஆண்டவரை அலட்சியம் பண்றாங்கல்ல. டோன்ட் டூ தட் ப்ளீஸ். அதை செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க. தேவன் பெரியவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர், யுக யுகங்களுக்கும் மாறாதவராக இருக்கிறவர். உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்றவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், நம்முடைய பாவ தோஷங்களை மன்னிக்க கூடியவர், பாவிகளில் சேராத பரிசுத்தராக இருந்தவர், தேவாதி தேவனாக இருக்கிறவர், என்னையன்றி வேறே தேவன் இல்லை என்றவர், எனக்கூடியவர் அவர் மட்டும்தாங்க. பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 24 அதிகாரம். எஸ், ஐ திங்க் இட் இஸ் 24. 24 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இயேசு கிறிஸ்துவை அந்த காலத்து பரிசேயர்கள், வேதபாரகர்கள் அவர் மீது குற்றங்களை சுமத்தி வேத வசனங்கள் நிறைவேறும்படியாக அவருக்கு அநியாயமாய் தீர்ப்பு செய்து நம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமக்கும்படிக்கு, நமக்கு வரவேண்டிய தண்டனைக்காக அவர் சிலுவை தண்டனையை பெறும்படிக்கு அவரை வாரினாலே அடித்து அவருடைய முகத்திலே துப்பி அவருடைய தோளின் மேலே சிலுவையை வைத்து கொல்கதா மலை வரைக்கும் அவரை நடக்க வைத்து அவருடைய கை கால்களில் ஆணிகளை பாய்ச்சி சிலுவையில் தொங்கும்படி செய்து கொடூரத்திலும் கொடூரமாக கீழ்த்தனமாக அவரிடத்திலே நடந்து கொண்டு இரக்கமின்றி அவரை அவமானப்படுத்தி சிலுவையில் அறைந்தாங்க. அவங்க கொன்னுட்டாங்க நினைக்கிறீங்களா? என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்றார். அவங்க யாரும் கொல்ல முடியாதுங்க. தேவனை யார் கொல்ல முடியும்? நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கத்தான் வந்தேன் என்றார் ஆண்டவர். நமக்கு வரவேண்டிய மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு சுமக்க மற்றும் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை மரணத்தின் மூலமாய் ஜெயித்து காட்டினார் அவர். எஸ், அவர் சிலுவையில் மரித்தார். அதெல்லாம் மாயை கட்டுக்கதைன்னு சொல்லாதீங்க. அவர் மரித்தார் என்று கன்ஃபார்ம் பண்ணாங்க அன்றைய ராணுவத்தினர். அவர் விழாவில குத்தின போது அங்கே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தது. மரித்தவங்க சரீரத்திலிருந்துதான் அப்படியாக ரத்தமும் தண்ணீரும் அது வரும். அவர் மரித்து விட்டார் என்று உறுதியான பிறகு அவரை கல்லறையில வைத்தாங்க. அப்போது வரை ரகசிய சீஷனா இருந்த அரிமத்தேயு யோசேப்பு மற்றும் ஒரு யூதன் முதல் நாள் இரவு இயேசாண்டவரிடத்துல வந்து மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு விசுவாசம் வைத்த நிக்கோதேமு, அரிமத்தேயு யோசேப்பு என்கிற இருவரும் அந்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்கங்களை பூசி அரிமத்தேயு யோசேப்பு தனக்காக வெட்டி வைத்திருந்த அந்த கார்டன் டூம்பில் ரொம்ப பணக்காரனவன். ஆகவே அந்த தன்னுடைய சொந்த கல்லறையில அன்றைக்கு கற்களுக்குள்ளே வெட்டப்பட்ட கல்லறை அன்றைக்கு இருக்கும். ஏன்னா அது மலை பிரதேசம். அதிலே அவரை வைத்துக் கொண்டார். ஆனால் அன்றைய பரிசேயர்கள் இதோ அவருடைய சீஷர் அவர் உடம்பை எடுத்துக்கொண்டு போய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வார்கள் என்று
அதன் மேல ரோம சாம்ராஜ்யத்தின் முத்திரையை போட்டாங்க. பெரிய கல்லை அதன் மேல மூடினாங்க. அதை சங்கிலிகளால கட்டி ரோமன் முத்திரைய போட்டாங்க. உயிரோடு இருக்கிறவரை கல்லறை தடுக்க முடியுமா? ராணுவ வீரரால தடுக்க முடியுமா? ரோம சாம்ராஜ்யத்தின் முத்திரைகள் அவரை தடுக்க முடியுமா? அவர் சொன்னது போலவே மூன்றாவது நாளில் மனுஷகுமாரன் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுவார் என்று தீர்க்க தரிசனங்களில் சொல்லியபடியே அவர் ஞாயிற்றுக்கிழமை காலமே உயிரோடு எழுந்தார். இதனாலதாங்க ஞாயிற்றுக்கிழமை முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நம் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று நினைக்கணும். மரணத்தை ஜெயித்து எழுந்த தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலத்திலே அவர் உயிரோடு எழுந்த பிறகு அவரை தேடிக்கொண்டு சிலர் அந்த கல்லறை இடத்துக்கு போறாங்க, சுகந்த வர்க்கங்களை போட. அவர் இன்னும் அங்கேயே இருக்கிறார் நினைத்து. அங்கே அந்த கல்லறையை மூடியிருந்த கல் திறந்திருப்பது, அந்த திறக்கப்பட்ட அந்த கல்லின் மேலே சில தூதர்கள் உட்கார்ந்திருப்பது, இவர்களை பார்த்து, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் எதற்கு மரித்தோரிடத்தில் தேடுகிறீர்கள்? கல்லறையில மரித்தவர்கள் இருப்பாங்க, உயிரோடு இருக்கிறவங்க இல்லையே. கல்லறையில இருக்கிற எல்லாரும் மரித்தவங்க தான். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்தவராக இல்லை. அவர் சரீரம் அழிவை காணவில்லை, பாவமில்லாத சரீரம். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் அங்கே இல்லை. இன்றைக்கு உலகத்துல எவ்வளவு புகழ்பெற்ற நபர்களுடைய கல்லறைகளுக்கு போனாலும் அவங்க கல்லறையில அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க உலர்ந்து போன எலும்புகளும் மண்ணாக போன சரீரமும் அங்கே தான் இருக்கு. அந்த கல்லறையெல்லாம் மூடிதான் இருக்கிறது. அவைகள் அடையாளமாக கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் இயேசாண்டவர் கல்லறை வெறுமையாக இருக்கிறது, திறக்கப்பட்டு இருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்த பிறகு நாம மற்றவங்களோட ஆண்டவரை ஒப்பிட முடியாதுங்க. சாதாரணமா தெய்வங்களில் ஒரு தெய்வமாக செய்து கொள்ள நம்முடைய தேசத்துல எந்த தடையும் இல்ல. அது என்ன சொன்னா, நமக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்கல்ல. சோ அது பக்கத்துல அநேகர் இயேசு கிறிஸ்து போட்டோவையும் வைத்துக் கொள்ளுவாங்க. நோ நோ நோ, என்னையன்றி உனக்கு வேறே தேவன் இருக்க கூடாது. ஒரு ரோஷமுள்ள கணவன் தன்னுடைய மனைவி அவருடையவங்களா இருக்கணும்னு விரும்புவார்ல. அன்புள்ள ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் மீட்டுக்கொண்ட ஜனங்கள் அவரையே எஜமானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? அவரை பின்பற்றுகிற யாவரும், அவரை ஆராதிக்கிறவங்க அவரை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் ஏன் மரித்தோரிடத்துல தேடுகிறீங்க? நம் தேசத்துல அங்க இங்க சில போட்டோஸ்ல ஆண்டவரை, மகாத்மாவை, இன்னொருத்தரை வைத்து எல்லாரையும் கூட சமமாக நினைக்கிறாங்க. ஆனா ஏசாண்டவர் மகாத்மா இல்லங்க. மகாத்மா மட்டும் கிடையாது. சொல்ல போனா எத்தனையோ அற்புதங்கள் செய்தவர் மட்டுமே கிடையாது. அநேகரை சொஸ்தமாக்கினவர் மட்டும் கிடையாது. காற்றையும் கடலையும் வார்த்தையினாலே அமர செய்தவர் மட்டும் கிடையாது. அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர், உயிரோடு கூட இருக்கிறவர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் தேவன் உயிரோடு இருக்கிறவர் என்று நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். என் தேவன் என்னோடு பேசக்கூடியவர். என்னுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு அவருடைய ஆலயத்துக்கு போகணும், அவர் சமூகத்திலே முழங்காலிட்டு ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை யாரோடும் ஒப்பிட முடியாது. இன்றைக்கு சிலர் அவர் கடவுள்னு சொல்லிக்கவே இல்லை, அவர் கடவுளுடைய மகன் மட்டும்தான் இல்லையா என்று என்னென்னமோ பேசுறாங்க. இருக்கட்டும், உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? உன் விசுவாசம் விருத்தி அடைய, உன் ஆண்டவரை பற்றி நீ அறிய, உன் ஆண்டவர் அவரை குறித்து வெளிப்படுத்துகிற பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் நீங்க வாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்தில் நீங்க அதை படிக்கும் பொழுது அதில் இருக்கிற உள்ளான அர்த்தத்தை, அதில் இருக்கிற உள்கருத்தை புரிந்து கொள்ள முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். தொடர்ந்து பாருங்க. இவரை கொண்டு உலகங்களையும்
உண்டாக்கினார். உலகங்களை உண்டாக்கினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், அவர்தான் எல்லாவற்றையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். தாங்குகிறவர், நிர்வாகிக்கிறவர், சர்வத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறார். இன்றைக்கு சிருஷ்டியை உண்டாக்கினவர் அவரே. சிருஷ்டி என்னங்க தனக்குத்தானே உண்டாக்கிடும் நினைக்கிறீங்களா? எவ்வளவு ஆர்டர்ல சூரியன் உதயமாகிறான், எவ்வளவு அற்புதமாக கேலக்சில கிரகங்கள் சுற்றி வருது, எவ்வளவு அழுத்தம் இருக்க வேண்டும், எவ்வளவு காற்று இருக்க வேண்டும், எவ்வளவு மழை இருக்க வேண்டும், எது எப்பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்று எவ்வளவு அழகா இயற்கையை ஆண்டவர் ஆளுகிறார். இன்றைக்கு இயற்கை பேரிடர்களுக்கு காரணம் மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தேவனுடைய முறைகளை மாற்றினதுனாலதாங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரே ஆளுகை செய்கிறார். அம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி தேவ தூதரை பார்க்கிலும் விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டார். அவைகளை பார்க்கிலும் மேன்மையுள்ளவராய் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் உட்கார்ந்தார். மகத்துவமானவரான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 சிங்காசனங்கள் இல்லங்க, ஒரே சிங்காசனம். சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறவர் அவர். He's on the throne. அங்கிருந்து சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் அவரே. இவ்வளவு பெரிய தேவனை உங்க தேவனா நீங்க செய்து கொண்டீங்களா? இவ்வளவு பெரிய இயேசு ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் என்று நீங்க சொல்லிக் கொள்ளும் போது அந்த ஆண்டவருக்கு ஏற்ற விதத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? மரணத்துக்கு தகுதியான எல்லா பாவத்திலிருந்தும் விடுவித்து, மரணத்துக்கு அதிகாரியானவனை ஜெயித்து, பாவத்தினாலே வந்த சாபத்தை அடித்து போட்டு, தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்திலே நம்மை சுத்திகரித்து குற்றமற்றவர்களாய் செய்து, ஜெயிக்கிறவனை என்னோடு கூட சிங்காசனத்தின் மேலே உட்கார செய்வேன் என்ற ஆண்டவராகிய இயேசு சீக்கிரத்திலே வரப்போகிறார். மரித்து போன தேவன் அல்ல அவர். மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறவர் அவர். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரு அவர். அதி சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். நாம கேட்டுக்கொண்டிருக்கிற யுத்த செய்திகள், பார்க்கிற யுத்த காரியங்கள், அக்கிரமமும் அதிகரிப்பது, அன்பு குளிர்ந்து போவது, விசுவாசம் காணப்படாமல் போவது, ஒழுக்கமின்மையும் அநீதியும் நடப்பது, எங்க பார்த்தாலும் மனுஷங்க பயமின்றி நடந்து கொள்ளுவது, அவர்கள் வழிகளை கெடுத்துக் கொள்வது, பலாத்காரத்தால் நிறைந்திருப்பது, லோத்துவின் நாட்களைப் போல, நோவாவின் நாட்கள் போல புசித்து குடித்து, வாங்கிக் கொண்டு விற்றுக்கொண்டு, பெண் கொடுத்து பெண் எடுத்து, வீடுகளை கட்டிக்கொண்டு, பயிரிட்டு, வியாபாரங்களை செய்து கொண்டு, ஏதேதோ செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாட்களிலும் தேவனுடைய பயமில்லாமல் தேவனை மறந்து தங்கள் இஷ்டத்தின்படியாக நடந்து கொள்கிற இந்த நாட்கள் கர்த்தருடைய வருகை நாட்கள் என்று, அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்று இன்னொரு முறை அவர் எச்சரிக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போகிற நீ உன் தேவன் உயிரோடு இருக்கிறவர் என்று, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று, அவர் சீக்கிரத்தில் வருகிறார் என்று, நீ உன் சரீரத்தினாலே செய்கிற ஒவ்வொன்றுக்கும் தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று நினைவில் கொள்ளு. அவ்வப்போது நம்முடைய கணக்குகளை சரி செய்து கொள்வோம், நம் இருதயங்களை நேராக்குவோம். அதற்காக தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்க எங்களை போன்றவங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. உம்மை அறியாமல் அந்தகாரத்தில் இருந்தபோது, உம்மை மறந்து பாவத்திலே சிக்கி இருந்த போது, உம்முடைய அன்பினாலே எங்களை தூக்கி எடுத்து, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து, உம்முடைய ராஜ்ய வாரிசுகளாக செய்து கொண்டதற்காக நன்றி. நன்றியோடு துதியோடு உம்முடைய ஆலயத்திலே சேர்ந்து உம்மை ஆராதிக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்மோடு உறவாடிக் கொண்டு உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். மற்றும் நீங்க எங்கிருந்து பாக்குறீங்க என்கிற விஷயத்தையும் உங்களுடைய பெயரையும் கூட தெரியப்படுத்துங்க. ஆண்டவரை துதிக்க அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் தேவனுடைய வசனத்தை கேட்க அவர்களை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமான கல்வாரி சர்ச்சில் நடக்கிற லைவ் உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறோம். உங்களுடைய சபைகளுக்கு போய் வந்த பிறகு நீங்க எங்களுடைய ஆராதனையில கூட கலந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.